ஈகோ படத்தோட கிளைமேக்ஸ் யாருக்கெல்லாம் புரியல? எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லட்டுமா? டூ ஃபாலோ மை பேஜ். ஸோ ஈகோ படம் பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கான்ட் see in தியேட்டர்ஸ். ஸோ ஓடிடியில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சினிமா லவ்வர்ஸ்க்கு இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபீடுன்னு தான் நான் சொல்லுவேன். லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், அவங்க டைலாக்ஸை விட நிறைய அந்த சீனரிஸ்க்கு அண்ட் வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனோட இம்பேக்ட் வந்து அந்த படத்தில் நிறையா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக கம்மிங் டு த கிளைமேக்ஸ் பார்ட் இல்லையா, எல்லாருக்கும் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும், இதில் செகண்ட் தாட்ஸ் இருக்கும், பிகாஸ் நம்மக்கிட்ட விட்டா மாதிரி இருந்தது. பட் எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, எல்லாருமே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஸ்பாய்லர், ஸோ வந்து திட்டாதீங்க. அவர் வந்து அவங்க கேவ்ல அடைச்சி வச்சு ஷீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் த டாக்ஸ் அப்படின்ற மாதிரின்றதான் வந்து எல்லாருமே நார்மலாக சொல்கிறது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி ஐ டோன்ட் நோ, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஷன்னு என்னோட மதுஸ் ஃபிக்ஷன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல வந்து இப்போல்லாம் வந்து இந்த ஃபிக்ஷனாக பண்ணுறது, பீட் இந்த மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி நிறையா இப்போ மூவிஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஷீ இஸ் வெரி வெல் நோன் ஃபார் பிளாக் மேஜிக்ன்றத படத்தில் அங்கங்கே சொன்னாங்க. நான் நினச்சேன் அது தேவையே இல்லாதது, எதுக்கு வந்து அதை ஒரு 3-4 தடவை சொல்லியிருப்பாங்க அந்த பிளாக் மேஜிக்கை பற்றி. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் வந்து பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணி மலே விமன் அவங்கக்குள்ளே ஏன் வந்து அவர் வந்துருக்கூடாது? அப்படிலாம் நான் ரொம்ப யோசித்தேன். மேபி நான் ரொம்ப நிறையா இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பிஹைண்ட் த ரைஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் மை தாட். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.